சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் பகுதியில் தனது குடும்பத்துடன் சென்ற கிராம நிர்வாக அலுவலரின் கார் மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் அவரது மனைவி மற்றும் மகள் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் விஏஓ மற்றும் அவரின் இளைய மகள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஃபருக். விபத்து தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் கௌதமி. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சாலை கிராமம் என்ற பகுதியில கிராம நிர்வாக அலுவலராக பணி செய்து வருவர் முருகன். இவர் நேற்று தனது சொந்த ஊரான விருதுநகர் மாவட்டத்தில இருந்து இந்த சாலை கிராமம் நோக்கி வந்து கொண்டிருந்த போது இளையான்குடி சாலை கிராமம் இடையே உள்ள கோட்டையூர் என்ற பகுதியில் கார் தனது கட்டுப்பாட்டை மீறி எதிரே இருந்து ஒரு மரத்தில் மோதியுள்ளது. இந்த காரில் பயணம் செய்த கிராம நிர்வாக அலுவலர்களுடைய மனைவி ரேணுகா தேவி மற்றும் அவருடைய மூத்த மகள் மதிவதனி சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார்கள். கிராம நிர்வாக அலுவலர் முருகனும் அவருடைய இளைய மகளும் படுகாயங்கள் அடைந்து சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். விஏஓ ஓட்டி சென்ற கார், குடும்பத்துடன் சென்ற கார் மரத்தில் மோதியது. அவருடைய கண் எதிரே மனைவி மற்றும் மகள் இறந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்தில் சிவகங்கை வருவாய் கோட்டாட்சியர் நேரில் விசாரணை நடத்தியதோடு தற்போது அவர் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் முருகனை சந்தித்து நலம் விசாரித்து வருகிறார். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில ஏராளமான கிராம நிர்வாக அலுவலர்கள் இந்த சம்பவம் கேள்விப்பட்டு ஒன்று கூடியுள்ளார்கள். இந்த சம்பவம் கிராம நிர்வாக அலுவலர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி ஃபருக்.